பிரைஸ் அல்லாஹ். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே நல்ல கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனம். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் எல்லா ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கர்த்தர் சொல்கிறார், திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சில திட்டங்களை வைத்திருக்கிறார். சில திட்டங்களை அவர் வைத்திருக்கிற அந்த திட்டங்களை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஆனால் நாம் செய்யும்படியாக ஒரு திட்டத்தை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பல திட்டங்கள் இருக்கிறது கர்த்தருக்கு. அந்த திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனால் நம்மை கொண்டு செய்யும்படியாக ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை செய்து முடிப்பதற்கு கர்த்தருக்கு நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம இடத்திலே பார்க்கும் பொழுது யோனா புஸ்தகத்திலே யோனாவினிடத்தில் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, நினிவேக்கு போய் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக சொல்லுகிறார். ஆனால் அந்த நினிவேக்கு போக வேண்டிய யோனா என்ன செய்கிறார்? நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போகிறார். ஏன் அப்படி போக காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒருவேளை நான் சொல்லுகிறது நிறைவேறாமல் போனால் என்ன செய்வது என்பதுதான் யோனாவினுடைய நினைவாக இருக்கிறது. உடனே திட்டத்தை ஆண்டவர் மாற்றவில்லை. யோனா போகவில்லை, அதனால் இன்னொரு நபரை அனுப்பலாம் என்று கர்த்தர் திட்டத்தை மாற்றாமல் சில காரியங்களை யோனாவிற்கு கர்த்தர் படிப்பித்து கொடுக்கிறார். 3 நாட்கள் மீனுடைய வயிற்றில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. சில காரியங்களை கற்றுக் கொடுத்து மீண்டுமாக யோனாவை கொண்டு செய்ய வேண்டிய அந்த காரியத்தை, அந்த திட்டத்தை யோனாவை கொண்டு தான் செய்து முடிக்கிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாக நம்மை கொண்டு தான் செய்வார். நாம் தாமதிக்கும் பொழுது, தேவ சமூகத்தை விட்டு விலகும் பொழுது சில காரியங்களை நமக்கு படிப்பித்து தந்து நம்மை கொண்டு செய்ய வைப்பார். அதே வேளையில் நாம் கர்த்தருக்கு விட்டு கொடுப்போமானால் அதை எளிதாக நம்மை கொண்டு கர்த்தர் செய்து முடிப்பார். அது கொஞ்சம் ஸ்மூத்தாக முடியும். நாம் விலகி போகும் பொழுது சில பாடங்களை கற்றுத்தந்து, சில வழிகளை கற்றுத்தந்து அதற்கு பின்பதாக நம்மை கொண்டு தான் நிறைவேற்றுவார். ஆகவே நாம் கர்த்தருடைய திட்டத்திற்கு நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை அழகாக வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை கொண்டு செய்ய வேண்டிய சில காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதற்கு நாங்கள் முழுமையாக விட்டு கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும்.